தேவையில்லாம பாலத்தை போட்டு தேவை இருக்கிற இடத்துல பாலத்தை போடாம இருபது மணி நேரமாக தொடரும் கனமழை, வெள்ளம், திரண்டு ஓடும் காட்டாறு, பிரசவ வலி ஏற்பட்டு அலறிய பெண், தரைப்பாலமும் மூழ்கிவிட்டதால் ரிஸ்க் எடுத்து கர்ப்பிணியை மீட்டு சென்ற மக்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், 7000 பண்ணை, வெம்பக்கோட்டை, தாயில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் 7000 பண்ணை செல்லும் சாலையில் தரைப்பாலம் மூழ்கிவிட்டது. அந்த நேரம் பார்த்த அப்பகுதியை சேர்ந்த 20 வயதான அபர்ணா என்ற கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு விட்டது. எப்படி தரைப்பாலத்தை கடந்து செல்வது என மக்கள் அதிர்ச்சியுற்றனர். ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து தரைப்பாலத்தின் அக்கறையில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிறது. அன்பின் நகரம் கிராமத்தினர் உயிரையும் பொருட்படுத்தாது அந்த கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றி தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸ் மூலமாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞாலமது ஞாயிறு மேலே நம்பிக்கை இழந்தாலும் நம்பா. ஒரு நாள் விடியும், இருளும் விலகும், அந்த நாள் வரையில் அன்பினால் இணைவா.